friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ரெசிபி இல்லைங்க, 6 ரெசிபி இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதாவது தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நியூவா ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுதான் இந்தியன் ஸ்டைல்ல மீல் இல்லைனா மெனு பிளானிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஒரு ரெசிபீஸ் தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த எபிசோடில் வர எல்லா வீடியோஸ்லையுமே வந்து உங்களுக்கு 6 இல்லை வந்து 2, 3 இல்லை 4, 5 வெரைட்டியான ரெசிபீஸ், அதுவும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்க எல்லா ரெசிபீஸும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் மீலாக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோஸில் வந்து வெறும் ரெசிபீஸ் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஒரு மீல் வந்து நீங்கள் பிளான் பண்ணணுன்னா அதுக்கு எந்தெந்த டிஷ்ஷஸ் கம்பைன் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஒரு ஃபுல் மீலாக செய்யலாம், அப்புறம் வந்து எப்படி, அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி குக்கிங்கை ரொம்ப குயிக்காக முடிக்கலாம், அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் இதில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ராபர்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக கெஸ்ட் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸ்பெஷலாக ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாவோ, இல்லை வந்து ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன், இந்த மாதிரி கல்யாண நாள் இல்லை பர்த்டே டைமில் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ எது செய்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காகவும், இல்லை ஏதாவது ஒரு தீபாவளி டைமில் இல்லை நியூ இயர் டைமில் இல்லை பொங்கல், ஏதோ ஒரு விசேஷமான நாட்களில் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு மீல் செய்யணும்னு நினச்சாலோ, இல்லை எப்போ வேணால் ஒரு வீக்கெண்டில் ஒரு ஸ்பெஷலாக மீல் செய்யணும்னு நினச்சாலோ, இந்த இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் இல்லை வந்து லஞ்ச் டின்னர் மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எபிசோடில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால நான் வந்து ஸ்பெஷலாக லஞ்ச் மெனு அப்படின்னா போட்டிருக்கேன். பட் இனி வரப்போகிற வாரங்களில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான டே டு டே டெய்லி லைஃப்க்கு டெய்லி நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மெனுஸும் நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு, அதுவும் 6 வித்தியாசமான ஐட்டம்ஸ், அதையும் ஒரு மணி நேரத்தில் எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெனுவில் என்னென்ன அப்படின்னா, சாப்பாடு, பருப்பு கடையல், உருளைக்கிழங்கு மசாலா, அப்பளம், அப்புறம் மசாலா மோர், அப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்கணும் இல்லையா, அதுக்காக சேமியா பாயாசம். ஸோ உங்களுக்கு இந்த காம்பினேஷன், இந்த மெனு லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, அரிசி இது ரெண்டையும் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, அப்புறம் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு போட்டு அதை வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஊறி அப்புறம் இது வேகிற சமயத்தில் நம்ம வந்து சேமியா பாயாசம் செய்யலாம். அதுக்கு உங்களோட பேனில் ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சம் முந்திரி அப்புறம் பாதாம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அது கூட திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா புஸ்ஸுன்னு ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க நெய்லேயே வந்து நம்ம சேமியா இருக்கு இல்லையா, அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து குயிக் அண்ட் ஈஸி மெனு அப்படின்றதுனால நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போதே ரோஸ்ட் பண்ண சேமியாவாக வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் ரோஸ்ட் பண்ண ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பண்ணனா போதும். ஸோ கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த நெய்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வறுத்ததுக்கு அப்புறமா அது கூட பால் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் சேமியா வந்து பாதி குக்காக இருக்கும். இப்போ வந்து இங்கே ஏலக்காய் இருக்குல்ல, அதோட விதையும் அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுருக்கேன், இது ரெண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷத்துக்கு உங்கள் சேமியா நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த பால் தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் கொஞ்சமாக சர்க்கரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரை உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
உருகுனதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பால் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு அப்படியே லைட்டாக கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, உங்களோட சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பாதாம் அப்புறம் திராட்சை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போயே எடுத்து கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் மற்றதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இது வந்து சில்லுன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சேமியா பாயாசம் செஞ்சாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பருப்புக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு அதெல்லாம் தொளிச்சிட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதுவும் வெந்துடுச்சு. அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதை ஆறணும் இல்லையா. ஸோ அது ஆறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து அதே ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட மற்ற பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வரமிளகா, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் சீரகம், பூண்டு, இங்கே வந்து சின்ன வெங்காயம். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது குக்காக இருக்க சமயத்தில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து உங்கள் கை யூஸ் பண்ணியே சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருவிரலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இது அவ்வளோக்கா ஃபெமிலியராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைஃபை யூஸ் பண்ணி கத்தி யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து லைட் ப்ரௌன் ஆன உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலில் டைரெக்டாக சாம்பார் பவுடர் ஆட் பண்ணால் தீய சான்ஸ் இருக்குது. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இது வெந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் மட்டும்தான். மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா ரெடியாக அந்த உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ 7-8 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு உங்களோட பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 30-40 நிமிஷம் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தால் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதுவும் குக்காகி அதோட ப்ரெஷரும் இறங்கியிருக்கும் இந்த சமயத்தில். ஸோ இதை வந்து நல்லா பருப்பு மொத்தம் யூஸ் பண்ணி கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் மற்ற ஸ்பைசஸோட டேஸ்ட்லாம் அந்த பருப்பில் இறங்கும். அவ்வளோதாங்க. உலகத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு தால் பருப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ நம்மளோட பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து செப்ரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இதை தாளிக்கணும். அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து உங்களோட ப்ரெஷர் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மற்றது செய்ய போகிற சமயத்தில் இந்த சாப்பாடு ரெடி ஆகிடும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் பக்கம் ஊறிடுச்சு. ஸோ சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அது ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம இதுக்கு தாளிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, பெருங்காயம், சீரகம், அப்புறம் பச்சை மிளகா, இது வந்து பூண்டு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பருப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 4 ஐட்டம் ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது மசாலா மோர்.
இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50 நிமிஷம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மசாலா மோர். இது ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அது ஸோ அதுக்கு வந்து உங்கள் மோட்டார் பெஸ்டலில் கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, புதினா தழை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து அதை நல்லா இடிச்சிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் தயிர் எடுத்து அதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அதாவது க்ரீமாட்ட இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா மற்ற யூஸ் பண்ணி கடைஞ்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணோம், ஏன்னா நம்ம இப்போ மோர் செய்ய போகிறோம். ஸோ உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1/4 கப் தயிர் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்கள் மோர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மோரோட நன்மைகள் என்ன அப்படின்னா, மோர் வந்து நீங்கள் நல்லா ஹெவியாக ஒரு மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் 7-Upலாம் குடிக்க வேணாங்க. இந்த மோர் குடிங்க, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும். அதே சமயம் இந்த சம்மருக்கு இந்த மோர் வந்து உங்களை பாடியை நல்லா கூலாகவும் வச்சுக்கும், சூடு ஏறாமல் பார்த்துக்கும். ஸோ மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஐட்டம் தான் மீதி, அதுதான் அப்பளம். ஸோ இங்கே வந்து என்னோடய கடாயில் நல்லா ஆயில் சூடாக இருக்குது, அதில் அப்பளத்தை பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம், ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சுக்கோங்க. எப்பயுமே அப்பளம் வடகம் செய்யும்போது உங்களோட ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் தீயாமலும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்பளம் அப்புறம் வடகம் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour முடிஞ்சுதுங்க. ஸோ நாம் சொன்ன மாதிரியே சேமியா பாயாசம், பொட்டேட்டோ மசாலா, சாப்பாடு, அப்புறம் பருப்பு கடையல் வித் அப்பளம் அண்டு மசாலா மோர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு மீலும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ரெசிபியோட டீட்டெயில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வேணும் மெஷர்மெண்ட்டோட அப்படின்னா deepskitchen.blogspot.com விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு மெனு ஐடியாவும் அப்புறம் மீல் எப்படி பிளான் பண்ணுற ஐடியாவும் தான். பட் நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ரெசிபியை டீட்டெயிலாக ஒரே ஒரு வீடியோவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க வீடியோ தம்ப்நெயிலில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் ரெசிபியை வந்து நீங்கள் என்னோடய சேனல்லேருந்து டீட்டெயில் வீடியோவாக பார்க்கலாம். நீங்கள் மொபைல் இல்லை அதர் டிவைசஸில் பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எல்லா லிங்க்குமே அதில் நான் போட்டிருக்கேன். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பார்க்கணும், ஸ்பெஷலாக ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப மண்டையை போட்டெல்லாம் குழப்புக்கு வேணாங்க. சிம்பிளாக தீப்ஸ் கிச்சன் பிளாக்ஸ் போட்டு லாகின் பண்ணுங்கள். இல்லை வந்து தீப்ஸ் தமிழ் கிச்சன் யூடியூப் சேனலுக்குள்ளே லாகின் பண்ணி மெனு பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச மெனுவை சூஸ் பண்ணி அந்த டிஷ்ஷஸை எப்படி செய்கிறதுன்னு ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை சூஸ் பண்ணி அந்த ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து முடிவு கிடையாது, ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான். இனி வரப்போகிற வாரங்களில் நிறையா பிரேக்ஃபாஸ்ட் மெனு, அப்புறம் லன்ச் டின்னர் மெனு, அப்புறம் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் பிரேக்ஃபாஸ்ட் மெனு எப்படி செய்கிறது, அப்புறம் லன்ச் பாக்ஸ், அப்புறம் லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எப்படி செய்கிறது, அந்த மாதிரி மெனுஸும் இந்த எபிசோடில் வரும். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல், பட் ஒரு சேஞ்சுக்காக உங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் ட்ரை பண்ணி ரொம்ப போர் அடிக்குது, நார்த் இந்தியன் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும் மெனூஸ் இனி வரப்போகிற வாரங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நியூ எபிசோட் தீப்ஸ் தமிழ் கிச்சனில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட